நான் நினைச்சிட்டேன், பட் பரவாயில்ல. டிடிஎஃப் இப்போ நம்ம ஜாப்பனீஸ் டெம்பிள்ல இருக்கோம். இன்னும் வண்டியில என்னென்னலாம் போகும்னு மனசுல ஓடுதுடா. வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரியான சம்பவமாய் போச்சுங்க. என்னாச்சுன்னாங்க, இன்ட்ரோ விளாக் எல்லாம் எடுத்து பயங்கரமா விளாக் பண்ணிட்டு பயங்கர ஃபன் பண்ணிட்டு மெதுவா தான் கதவு மூடுங்களேன்டா. தமிழுங்களாண்ணா? சந்தோஷம் சந்தோஷம். நான் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நீங்களா உயிரோடு இருக்கியான்னு கேட்டது என்னையா? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. நான் இம்மார்டல் ப்ரோ, என்னைக்குமே சாக மாட்டேன் நான். எங்க வெளிய தனியாவா? இல்ல ப்ரோ, அங்க ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. சரி ப்ரோ பாப்போம். பாவம், அவருக்கு பேச தெரியலன்னு நினைக்கிறேன். ப்ரோ உயிரோடு இருக்கீங்களான்னு கேக்குறாரா? நான் நினைச்சிட்டேன், பட் பரவாயில்ல. இல்ல மேபி நீங்க கரெக்டா மீன் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டா சொல்ல தெரியலன்னு நினைக்கிறேன். பாங்கு பால்ல இருக்கீங்களா? பயங்கர சொதப்பல் ஆகி போச்சுங்க. என்னாச்சுன்னாங்க, நான் பாட்டுக்கு கேமராலாம் பயங்கரமா விளாக் பண்ணிட்டு இருந்தோம். சரியான ஃபன்னு, டொனேஷன்ஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா வந்துட்டு இருந்தோம். கார்ல வந்துட்டு கிளம்பும் போது கேமரா எல்லாம் மாட்டிட்டு, கேமரா மாட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்றது வழக்கம். இங்க வந்து ஒரு கேமரா வச்சிருக்கேன்னா டெலீட் பண்ணிட்டேன், இங்க ஒரு கேமரா வச்சிருக்கேன்னா டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வச்சிருக்கிற கேமரா vlogging கேமரா, இதையும் மறந்து போய் டெலீட் பண்ணிட்டேன். கேமராமேன் தம்பி வந்துட்டு அண்ணே அப்படின்னா, அப்போதான் எனக்கு ரிமெம்பர் ஆச்சு, ஐயோ இதுல தானே நம்ம வாக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ண. கரெக்டாக இன்னைக்கு எடுத்த விளாக் ஆச்சுங்க. நேற்று எடுத்ததெல்லாம் இருக்குங்க. நேற்று கூட நம்ம தமிழர்களை இங்கே பார்த்தீங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் இங்கே ஜாலியாக பாங்கு குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பைக்கில் ட்ரிபிள்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு என்னை பார்த்த உடனே டே இவன்டா அப்படின்னா, டே எவன்டா அப்படின்னு அந்த சொன்னவருக்கு மூஞ்சி மாறிடுச்சு. ஆனால் பின்னாடி இருக்கிறவருக்கு என்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசை. அப்புறம் நான் பேசினேன். அவங்க வந்து சாரி ப்ரோ, அவங்களும் இதே டைலாக் தான் சொன்னாங்க, சாரி ப்ரோ கொஞ்சம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, இந்த மாதிரி பண்ணாதீங்க மற்றவங்கள. ஏன்னாங்க இது எனக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, நம்ம எல்லாருக்கும் நடக்கும். நமக்கு தெரிஞ்ச பசங்க இல்லை நம்மள எங்கேயாவது பார்த்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல பார்க்கும்போது டே இவன்டா நம்ம கேட்காதுன்னு நினச்சிட்டு டே இவன்டானா அப்போ அவங்க மனசுல என்ன நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, ஸ்ப்ரெட் லவ், யாரோட மனசையும் காயப்படுத்தாதீங்கோ. டைம் ஆயிடுச்சு அவனுக்கு. ஸோ ஆமாங்க, அதை பற்றிலாம் பேசிட்டு வந்தோம். நம்ம கேமராமேன் தம்பி வந்து பார்த்தா நம்ம கிட்ட இருந்து விடை பெற்று செல்கிறார். விடை பெற்று சென்று எப்படா வர? நீங்க ஊருக்கு வரப்ப அவங்க ஜாயின் பண்ணிருப்பேன். இங்க பாரு வண்டி நிப்பாட்டி, சார் உங்க காலில் ஏதாவது அடிபட்டு இருக்கா? இல்லைங்க. அப்புறம் என்ன எப்படி மெதுவாக போறேன்? வண்டி வருது இல்ல, ஓடுறா. சரிடா செல்லம், என்னதான் நீ வீடியோ உருப்படியா எடுத்து கொடுக்கலனாலும், என்னதான் சொன்னதை நீ ஒத்துக்கலனாலும், என்னதான் நீ ஒரு கிறிஸ்து மாதிரி இல்ல, பட் இருந்தாலும் காரணம் அடுக்குனாலும் நான் உன்னை மிஸ் பண்றேன்டா செல்லம். போயிட்டு வந்துடுறா. அங்க ஒரு ஆட்டோக்காரன், அந்த ஆட்டோக்காரனை சத்து போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி டிடிஎஃப் நான் நல்லா தாங்க ஓட்டுவேன், பட் இந்த ஊர்ல பொறுமையா போய்க்கிறது தான் நல்லது. எப்படி சொல்றது, நிறைய சைக்கோங்க இருக்குங்க, கொஞ்சம் பைத்தியங்க. அது ஒண்ணுதான் பிரச்சனை, மத்தபடி எல்லாமே ஓகே. யாரு எங்க இருந்து டபார்னு உள்ள என்ட்ரி ஆனானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அசோகா சிம்பிள் இருக்கு இல்லைங்க, அந்த அசோகா எப்படி சொல்றது, 4 பக்கம் சிங்கம். ஆக்சுவலி எல்லாரும் 3 சிங்கம் நினைச்சிட்டு இருக்காங்க, அது ஆக்சுவலி 4 சிங்கம். நம்ம படிச்சிருக்கோமா இல்ல படத்துல பார்த்தோமான்னு தெரியல, படிச்சிருக்கோம். ஸோ வந்து சோசியல் சயின்ஸ்ல 10th நினைக்கிறேன். ஸோ வந்து அது கூட சூஸ் த ஆன்சர்ல வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 4 சிங்கம், ஆனா பார்க்கும்போது 3 சிங்கம் மாதிரி தான் தெரியும். இந்த இதை வந்து நிறுவி இருக்காங்க இந்த இடத்துல. அது போக நம்ம புத்தர் ஐயா இருக்காரு இல்லைங்க, ஃபர்ஸ்ட் அவர் வந்து போதித்த இடமே அங்கதான். கிட்டத்தட்ட 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்கதான் போதித்து இருக்காரு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். டிடிஎஃப் இன்னைக்கு வந்து நம்ம பசங்க வீடியோல வந்து கமெண்ட்ஸ்ல போட்டுருந்ததை பார்த்தேன். வாசா பாங் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி. எனக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத விட, இப்ப நான் பாங் ட்ரை பண்ணேன்னா வைங்களேன், அதுக்கப்புறம் இங்க காசிக்கு வரக்கூடிய நிறைய நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்து பாங் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாங் ட்ரை பண்ண போறது கிடையாது. பட் வந்து பாங்னா என்ன, ஏது, எப்படி இருக்கு, அடிச்சவங்க எப்படி ஆறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்டு உணர்ந்து மட்டும் தெரிஞ்சுக்க வேணாம். அப்ப எப்படி நான் இங்கே விளைய வச்சிருவாங்களா இல்ல எப்படி? அதுதான் இல்லீகல் ஆச்சு, அதனால யாருக்கும் தெரியாம பண்றாங்க போல, தெரியல. அது என்னன்னு ஏரியா சைட்லயே எங்கயாவது விளை வச்சாலும் ஆச்சரியப்பட இல்ல. இந்த சைட்ல எல்லாம் வருமா ஃபர்ஸ்ட் அந்த செடி? சாரி சார், நான் வளர்த்தது இல்ல. விவசாயி ஆச்சே. விவசாயினா கஞ்சா செடியை வளர்க்கறதுக்காக விவசாயம் பண்றோம்.
சப்போஸ் இந்தியா ஃபுல்லா லீகல் பண்ணாங்கன்னா தோட்டத்தில் வச்சிருவா தானே? வேணாண்ணா, அப்படி சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன மனுஷன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:20 பக்கம் ஆச்சுங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி சாப்பிட்டோம். 2 பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா, ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அது கூட பரவாயில்ல சரிங்களா. ஊர் ஏதோ காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இப்போ ஆகிடாதீங்க. வாஷ்ரூம் போகலான்னு சும்மா போயிட்டு வந்தேன். எவ்வளோ ரூபா வாங்கியிருப்பாங்க? 10 ரூபாடா. 10 ரூபாய் எல்லாத்துலேயும் எப்படி தான் வாங்குவாங்களா? என்னடா சொல்கிறேன். நான் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன், ஒன்றுக்கு போடணும் 1 ரூபா தாங்க, 2க்கு போடணும் 2 ரூபா தாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் அதோ அங்கே மாப்பிள்ள போகிறோம் பார்த்தியா? ஆமாம். ஓ ஆமாம், ஒரே இந்த ஊர் எனக்கு எக்ஸ்பென்சிவாகவே ஃபீல் ஆகுதுங்க. 10 ரூபாவா யூரினுக்கு? அப்போ போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தா 20 ரூபா வாங்கியிருப்பாரோ? என்ன ஒரு புத்திசாலித்தனம். அண்ணன் நம்ம எங்கே போகிறோம் எதுலாம் கேட்கலைங்க. 100 ரூபா தரோன்ன உடனே அண்ணன் வந்து ஆல்ரெடி ஆளுங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அண்ணன் வந்து பண்ணால் அவரோட அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு விட்டாங்க. பில்டிங்கை போடுறா, ஏதோ டிஸ்னி ஃபீல் வருதுடா. குடிக்க தண்ணி வேணும். நம்மளை ஸ்பெஷலாக கூட்டு போகிறாங்க போலடா. பூட் நடத்த திறந்து கூட்டு போக போகிறாங்களா இல்லை இங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரா? அசோக் அண்ணா சொல்ல வராரு. अशोक सम्राट आप अंदर जाएंगे देखेंगे गोल्ड की मूर्ति है. इंग्लिश भैया கோல்ட்ல ஏதோ மூர்த்தி ஏதோ இருக்குன்னு. सोने की प्रतिमा तो गोल्ड में सोने की स्टैचू. No gold statue inside but no allowed. Stone gold polish. Okay for Buddha gold stone but gold polish. ஸ்டோன்ல கோல்ட் பாலிஷ் பண்ணிருக்காங்க. gold polish. Okay sir. டேய் அவர் கையில வச்சிருக்கிறது அந்த எம்ப்ளம் தானா? தெரியுதா? ஆமா நம்மளோட அசோக எம்ப்ளம். சிங்கத்தோட 3 தலையை தாண்டா பார்த்துருக்கேன். 4வது தலையை பார்க்க வச்சிடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேங்க கொஞ்ச நேரத்தில் 4வது தலையை. ஃபர்ஸ்ட் எனக்கு தண்ணி குடிக்கணும், தலைவாரி சுற்றுது. வாடா டேய், கேட்கவும் சங்கடமாக இருக்குது. வந்த உடனே பானிபூரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வாஷ்ரூம் போயிட்டு மறுபடியும் தண்ணின்னா என்ன நினைப்பார்? யாரா இவங்க குழந்தைங்களோட மோசமாக இருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க. ஸ்லிப்பர் இங்கே கழட்டி வச்சுட்டு தான் போகணும் போலங்க. மணியே இல்லைடா, சும்மா அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க போலடா. 1500 வருஷம் பழமையானதா இருக்குமா? சைனீஸ் ஜாப்பனீஸ்ல எழுதியிருக்காங்கடா. என்ன லாங்குவேஜ்னே தெரியல. ஆமாம் அண்ணன் சொல்கிறாருங்க, இது வந்து ஜாப்பனீஸ் தான் போல். இங்கே தான் சாமி போதனை கொடுத்த இடமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுது. எக்ஸாக்டாக தெரில. இங்கே வந்து எக்கச்சக்கமான பெயிண்டிங் பயங்கரமாக இருக்குங்க. நான் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலான்னு சொல்லி சும்மா தான் உட்காந்துருந்தேன். என்னை பார்த்துட்டு ஒரு லைனே உட்காந்துருச்சுடாங்க. உட்காந்துக்கலாம் அப்படியே. எவ்வளோ ஃபாரினர்ஸ் வராங்கடா. இந்தியன்ஸை விடவே ஃபாரினர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா எனக்கு. நம்ம இந்தியன்ஸுக்கு தான் இந்தியன்ஸோட அறிமுகம் தெரியுது. இல்லை கோல்டு பெயிண்டிங்கா இல்லை கோல்டு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை நார்மல் கலராக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்துருப்பாங்களே. இங்கே நம்மளை நம்பி எப்படிலாம் கோல்டு விட்டு போயிருக்க மாட்டோம். அதனால தான் மேலே வச்சிருக்காங்க, கீழே எதுவுமே இல்லை. இல்லை அது தங்கம் வானத்திலே இருந்தாலும் நம்ம பிடிச்சிட மாட்டோம். மணி மாதிரி போகுது, கம்பிலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் உண்மையானதே கிடையாது. உண்மையானது இல்லை. சும்மா ஏன் பண்ணியிருக்காங்க? இங்கே பாரு, லடாக் ஃப்ளாக். அதுவா இது? அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்குமா? ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் கலர் எல்லாமே சேம் தான். இது வேற கண்ட்ரி ஃப்ளாகா எப்படி? அது என்ன ஃப்ளாக்னே தெரியலையே. भैया ये क्या फ्लैग? हर कंट्री के लोग आते हैं, अपना फ्लैग लगाते हैं. Which country? वियतनामी, जापान. ना वियतनाम, जापान. प्रेयर के लिए. ओके प्रेयर फ्लैग. What's your YouTube channel name? Twin Throttless. Twin Throttless. Yeah. Nice to meet you. Yeah, nice to meet you. Thank you. எவ்வளோ நல்லா இருக்குல்ல? அவங்களா வந்து நீட்டா நார்த் சைடில் இருக்கிறதுலே சூப்பரான விஷயம் இதுதாங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். யூடியூபர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மதிப்பாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சுற்றுறதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு எதுக்காக சுற்றுறோம் தெரியுமா? அது எல்லாத்துலேயுமே மந்திரம் இருக்கு. நம்ம சுற்றி விட்டோம்னா அத்தனை வாட்டி நம்ம மந்திரம் சொன்னதுக்கு சமமா அப்படின்னு நான் இப்போ கேள்விப்பட்டேன். நான் ஆல்ரெடி இந்த இடத்த பார்த்தோம்டா, காசிக்கு வரும்னு சொன்ன உடனே முன்னாடியே வந்து கொஞ்சம் பிளேஸ்லாம் பார்த்து வச்சேன். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸும் ஒன்று தான். புத்தர் பிறந்தாருன்னு சொல்லி பார்த்த பிளேஸும் ஒன்று தான். பட் வந்து அதுக்கப்புறம் நம்ம பிளான் இப்பால் இல்லைன்னு சொல்லிட்டு விட்ட உடனே அப்படியே விட்டுட்டேன். இந்தியாவில் ஏதோ ஒரு மூலைன்னு நினச்சிட்டு இருந்தேன் போல. இப்போ இதுதான் அந்த இந்தியாவில் நம்ம இடம் போல. எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் டக்குன்னு புல்லரிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா போகிற வழி, அந்த சன்செட் அண்ட் அந்த பில்டிங். டேய் என்னடா பில்டிங் இது இவ்வளோ பெருசா? சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும்போது கூட ஓரளவுக்கு தாங்க இருந்தது. பட் இப்போ பயங்கரமா இருக்கு. It's built by Raja Ashoka. It's the old 2003 years. It's the old. I mean the 2300 years. Yes. Okay. In internet they said 1500 years plus. No. Okay. You can check. Yeah. Someone said 3000 years old. 2300 வருஷம் பழமையானதாமாங்க. And the height 143 feet. What is this building? Ashoka Palace? Yes. Inside model 5 disciple give the sermon.
But and the model, one model, but and the original inside, first speech, Gautam Buddha inside. டிடிஎஃப் இப்போ நம்ம ஜாப்பனீஸ் டெம்பிளில் இருக்கோம். ஜப்பானுக்கு போகாமே ஜப்பானில் இருக்கிற ஒரு ஃபீல். இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா 1992 கட்டியிருக்காங்களாமாங்க. ஜப்பான்காரங்க ஜாப்பனீஸே தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்களாம். ஸோ சாந்தி ஸ்டூப்பாக்கு வந்திருக்கோங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் ஓப்பனே பண்ணலையா. when it built by government. our government. Yes. why didn't open? Government. why didn't open? I don't know. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தாங்க கட்டியிருக்காங்க. பட் ஓப்பன் பண்ணலை. அசோக சக்கரமும் நம்ம அசோக சின்னமும் வந்து பண்ண இங்கே தான் இருக்கு. பழைய காலத்துல ஏன் எல்லா உமன்ஸையும் நியூடாவே நிறுத்திருக்காங்க? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நார்மலைஸே ஆகுறது இல்லை. அதுதான் என் மனசுக்கு தோணுது. நம்ம அந்த பெண்ணை மட்டும் வினோதமாக பார்க்காதீங்கடா, அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே அதை சொல்ல ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லா இடத்துலையுமே மேலே மட்டும்தானே ஓப்பன்டாக இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்கு பாரு. காரணம் இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும். இந்த வாட்டியாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா 4 சிங்கத்தையும் பார்த்துடலான்னு நினச்சேங்க. இந்த வாட்டியும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற சிங்கத்தை பார்க்க முடியாது போல. டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா ஈவினிங் 6 o'clock ஆச்சுங்க. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஆக்சுவலி டிடிஎஃப் வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா தாங்க வந்துட்டு இருந்தது. திடீர்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இன்ஜின் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிச்சு நம்ம வண்டியில். ஊருக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் வந்துருச்சு. நானும் சர்வீஸ் சென்டரில் ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு செக் பண்ணிட்டு வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காவாசான்னா இந்த சிம்பிள் வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. நல்லா ஒரு கைட் இருந்துச்சுடா க்ரூஸ். அதே நம்ம இப்போதான் யூஸ் பண்ணுறோம். அமுக்கி யூஸ் பண்ண உடனே போயிடுச்சு. இன்னும் வண்டியில் என்னென்னலாம் போகும்னு மனசில் ஓடுதுடா. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட் 7:30 மணி ஆச்சுங்க. நாங்கள் நம்ம ரூமை தாண்டி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. வாட் பையா? நோ என்ன சொன்னாருலாம் புரியலைங்க. ஏதோ சர்வீஸ்ன்னு ஏதோ சொன்னார். அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. அதனால நம்ம நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ குர்குரே பர்கர் இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக வச்சுட்டு இருக்காங்க. அது சாப்பிடலான்னு தம்பிக்கிட்ட சொன்னேன். ஆனால் அதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் போகணுமே அப்படின்னா நான் சொன்னேன், டேய் நம்ம வாரணாசி வாசிகள் ஐட்டம்னா நடக்கிறதுக்கு சங்கடமே படக்கூடாது. பாருங்க வண்டியை விடுங்க, மக்கள் நடந்து போகிறது தான் ஜாஸ்தி. ஆக்சுவலி இன்னைக்கு vlog மைண்ட் செட்டே போயிடுச்சுங்க. எதனால தெரியுமா? எப்படி vlog பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்டா, பயங்கர ஃபன்னா. அதுக்கப்புறம் தெரியாமல் டெலீட் பண்ணி விட்டேன். அப்புறம் மனசே ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுச்சு. இந்த வழியே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் கடைங்க தாங்க. ஸோ நம்ம பிரதர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெங்களூர் டிடிஎஃப் தாங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பேக் எதுக்காக முன்னாடி போடுவாங்கன்னா திருடங்க யாராவது வந்து திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தானே. நானே அப்போல்லாம் யோசித்தேன். ஆக்சுவலா நம்ம ரூம் ஸ்டே பண்ணோம்ல, ஆமா அங்கேயே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பின்னாடி போடாதீங்க பின்னாடி. ஆமா எப்போது சைடுல போட்டு போயிடுவானு. ஓகே ப்ரோ, பார்த்ததுல சந்தோஷம். பாப்போம், பாய். இப்படிதான் இவங்க கிட்ட புத்திசாலித்தனமா பேசணும். கிராம் கணக்குலயும் கேஜி கணக்குலயும் பேசினாதான் இவ்வளோ கம்மியா கிடைக்கும். என்னடா ஒரே ஒரு பீஸ் கொடுத்துட்டாங்க, இப்போதான் பெருமையா பேசணும். அது இப்போ சாப்பிட்றதுக்கு போல. உனக்கு எப்படி இருக்கு டேஸ்ட்டு? அன்னைக்கு சாப்பிட்டதோட நல்லா இருக்கா? ஓகேவா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த உடனே வந்து பண்ணா 100 கிராம் எவ்வளோன்னு கேட்டோங்க. அப்புறம் இது 100 கிராம் எவ்வளோன்னு கேட்டோங்க. இது வந்து 100 கிராம் 30 ரூபா 40 ரூபா சொன்னாங்க. இது வந்து பார்த்தா 100 கிராம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆமாண்டா நிறைய டைம் சொன்னாங்கடா. வேற எங்கேயோ இதே மாதிரி வச்சு சாப்பிடும்போது கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பர் பீஸ் வந்து பண்ண 20 ரூபா சொல்றாங்க. இந்த மாதிரி குர்குரே பண்ணு வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் தப்பான இடத்துக்கு நான் உன்னை ஏமாத்தினேன்னா நான் தான் சொல்றேன். டேய் இவ்வளோ தூரம்லாம் நம்ம குறுக்குறே அந்த பண்ணு சாப்பிட்றதுக்கு வரலடா. ரூம் கிட்ட தான் இருக்குது அந்த கடை. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ரூம் பக்கத்தில் தான் இருக்குது கடை. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆனால் என்னையவே கன்ஃபியூஸ் பண்ணி அங்கே இல்லைன்னா அது அங்கே தானே இருக்குது அப்படின்ட்டான். நானும் நம்பிட்டேன். ஏன்னா நான் அதிகமாக வந்து பண்ண மறப்பேன். நாங்கள் டக்குன்னு நிறைய விஷயத்த மறந்துடுறேன். ஸோ அதனால தம்பி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பார்ப்போம் இருங்க. இப்போ எல்லா பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இங்கே வந்து இது என்ன கட்லெட்டுன்னு நினைக்கிறேன். இவங்க என்னடா சாப்பிட்றாங்க? இது சமோசாவில் நமக்காகவே தனியாக தூக்கி காட்டுறாரு. ஆனால் நான் இன்னும் அண்ணனோட பிளேட்டை காட்டுறேன்னு சொல்லி தனியாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்பு மட்டும் ஊற்றி ஏதோ ஒன்று கொடுத்தாங்கங்க. வேற ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தாங்க. கேட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி
அவங்க சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே இதுல 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 குர்குரே பர்கர் தான் மிஸ் ஆயிடுச்சுல. வாவ் நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. உப்பு காரம் எதுவுமே இல்லையா? காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸ்ப்ரிங் ரோல் தாண்டா எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மாதிரி இருக்கு.